ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நமக்குள் சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிசோட் ரிவ்யூ எ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் எபிசோட் 4. ஸோ இந்த எபிசோடோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த எபிசோடோட டோட்டல் டியூரேஷன் 33 மினிட்ஸ். அதில கடைசி ஒரு 2 நிமிஷத்த கட் பண்ணிக்கோங்க. 31 நிமிஷம். அது எண்ட் கிரெடிட்க்கு போயிடும். ஸோ நான் வந்து இது நேத்து நைட்டு தான் பார்த்தேன். ஸோ நான் பார்க்கறதுக்குள்ளாரே எக்கச்சக்க ஸ்பேமு. போடு இப்பதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸே ஆரம்பிக்க போகுது. இப்பதான் அந்த வைப் நமக்குள்ள செட் ஆக போகுது. அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாலும் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒருவேளை ஏதாச்சும் பெருசா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நெனச்ச மாரியே பெருசா நடந்துச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து கடைசியா ஸ்டார்ட்டிங் கூட ஒரு மாரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எண்டெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே சும்மா அப்படியே தலைக்கு மேல ஏறி, அடேங்கப்பா! அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஓகே. இப்ப மெயினான விஷயத்துக்குள்ள வரலாம். ஸோ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் எபிசோட் 4 த 7 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. என்னடா 7 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து 7னா நமக்கு வந்து பேசிக்கா என்ன நமக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ஞாபகம் வரும்னா, அந்த 7 கிங்டம். ஸோ நான் அத வச்சு தான் ஏதாச்சும் ஒண்ணு அ சொல்லியிருப்பாங்க, சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்ற மாரி இருந்தேன். பட் ஆனா அது அப்படியே அதே தான். பட் ஆனா கொஞ்சம் ஸ்லைட்டா வேற மாரி இருந்துச்சு. ஸோ இப்ப நம்ம கதைக்குள்ள வரலாம். ஸோ ஆஸ் யூசுவல் எப்பயும் போல ஒரு வானத்த காட்டுறாங்க. எம்ப்டியான ஒரு வானத்த. அங்கருந்து அப்படியே இப்படி கேமரா அப்படி கீழ இறங்கி வந்து இப்படி ஃபோக்கஸ் வரப்ப, ஜெயிலுக்குள்ளார நம்ம சார் டங்கன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் அங்க ஜன்னல் வழியா ஒரு எலி ஒண்ணு உள்ளார வருது. அவர் அந்த எலிய தொடலாம் அப்படின்னு போறப்ப, கதவ தொறக்குறாங்க. பார்த்தா நம்ம தம்பி எக்கு வந்து அந்த டார்கேரியன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாரு உள்ளார. வந்து சாப்பாடு வச்சுட்டு கிளம்புங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணியாட்கள்லாம் சொல்றாங்க. சார் டங்கன் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, சார் டங்கன் உங்கள வந்து எங்க மாமா பார்க்கணும். ஐ மீன் எங்க சித்தப்பாரு பார்க்கணும், பெரியப்பாரு பார்க்கணும். ஐ மீன் அங்கிள்ன்னாங்க. நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். ஸோ தமிழ்ல பார்க்கல. நான் தமிழ் மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் எல்லா எபிசோட்ஸும் பார்ப்பேன். அவங்க என்ன அதுல தமிழ்ல சொன்னாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் பார்த்தா சித்தப்பா. அந்த மாரி பார்க்கணும் அப்டின்னாங்க. "அது உன் சித்தப்பனா? யார்றா அது உன் சித்தப்பன்?" அப்டின்றப்ப, அ பிரின்ஸ் பேலர் அப்டின்னு சொல்லிட்டான். பிரின்ஸ் பேலரா? அவரு தானே வந்து த்ரோனுக்கு வந்து இப்ப ஹையரா இருக்கிறாரு. அவரு எதுக்கு என்னைய பார்க்கணும்? அப்டின்ற மாரி சொல்ல போறப்ப, அவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. லைக் வந்து, "நீ என்கிட்ட பொய் சொல்ட்ட ஏக். நான் வந்து உன்னைய நான் வந்து பிரின்ஸ்ன்னு நெனச்சு கூட பார்க்கல. நீயும் பொய் சொல்ட்ட. உங்க அண்ணன் டேரன் டார்கெரியனும் பொய் சொல்லி உன்னைய என்கிட்ட தள்ளிவுட்டான். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. பாரு இப்ப நான் ஜெயில்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ ஏன் என்கிட்ட உண்மைய முன்னாடியே சொல்லல?" அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கேள்வியா கேட்கறப்ப, எக்குக்கு வந்து அழுகை வந்துருச்சு. தெரியாம பொய் சொல்ட்டேன். மன்னிச்சுக்கங்க. எனக்கு வந்து ஸ்கொயரா இருக்கணும்னு ஆச. நான் வந்து எங்க அண்ணன் டேரன் டார்கேரியனுக்குலாம் ஸ்கொயரா இருந்திருக்கிறேன். ஸோ, அவரு வந்து ஆனா குடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து அந்த சண்டைக்குள்ளார அவரோட பேரு வர்றது வந்து விரும்பல. அதனால நான் வந்து ஒரு நல்ல ஆளா பார்த்து தேடிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல நைட்டா பார்த்து தேடிட்டு தான் நீங்க வந்தீங்க. ஸோ, எனக்கு வந்து நீங்க தான் அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கொயரா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப, பேசிட்டு இருக்கிறப்ப அவன் சொல்றான். "நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வாங்க. இந்த மாரி வந்து பேலர் உங்கள பார்க்கணும்." அப்படின்றதுக்கு, இவன் டங்கன் என்ன சொல்றான்னா, "ஏற்கனவே நான் வந்து உங்க அண்ணன் ஏரியன் டார்கெரியன அடிச்சுட்டேன். இன்னொரு டார்கெரியன் நான் வெயிட் பண்ண விரும்ப வைக்கல." அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ, அங்கருந்து இப்படியே கட் பண்றாங்க. இன்னொரு ஷாட் இவங்க கிளம்பி போற மாரி. அங்க பார்த்தா, பேலார் ஒரு ரூம்குள்ள உட்காந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கிறாரு. கரெக்ட்டா போயிட்டு, அம் டங்கன் ஆஸ் யூசுவல் வந்து மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மரியாதை குடுக்கறத்தனமா ஒரு பொசிஷன்ல உட்காருவாங்க இல்லையா? ஸோ, அந்த பொசிஷன்ல உட்கார்ந்திருப்பேன். "நீங்க எழுந்திரிங்க. நீங்க உட்காருங்க." அப்படின்னு சொல்லி பேலர் சொல்றாரு. அப்புறம் எக்கு கிட்ட போய் குடிக்கிறதுக்கு டங்கனுக்கு ஏதாச்சும் கொண்டு வா, எனக்கும் கொண்டு வா எக் அப்படின்னு சொல்லி பேலர் சொல்றாரு. அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப, எக் நீ வந்து பொறுமையா கொண்டு வா. நீ வந்து டங்கன் மேல ஊத்திறாத அப்படின்னு சொல்லி அவர கலாய்க்கிறப்ப, இவரு வந்து எக்குக்கு சப்போர்ட் பண்றாரு. யாரு? சார் டங்கன். எதுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா, எக் அப்படி கிடையாது. எக் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு வந்து எல்லாமே தெரியுது ப்ராப்பரா. நீங்க அவன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு எக்குக்கு வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்களேன். ஆ இதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. ஸோ அது என்ன கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலர் வந்து கேட்குறாரு லைக் டங்கன் கிட்ட, "நீ எப்படியாப்பட்ட ஒரு நைட்?" அப்படின்னு சொன்னப்ப, "நான் வந்து சர் எர்லனோட ஸ்டூடண்ட்டு. அவர் வந்து எனக்கு வந்து கத்தி சண்டை, அப்புறமேட்டு வந்து இந்த ஷீல்ட வச்சு எப்படி தடுக்கிறது, அந்த மாரியான சில பல சண்டைகள்லாம் சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து பேலர் சொல்றாரு,
இந்த மாரி வந்து நீ வந்து ஒரு கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் நீ ஒரு கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல ஏரியன் டார்கேரியன் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறான். அதுல வந்து நீ வந்து டேரன் டார்கேரியன கொன்னுட்ட, எக்க கடத்திட்டு போயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு பொய் பழியெல்லாம் உன் மேல போட்டிருக்கிறான். ஆனா அது பொய்யா உண்மையான்னு சொல்லிட்டு அது நீ தான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்ற மாரி அவரு சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து டங்கன் அங்கேயே என்ன சொல்றாருன்னா, அவங்க சொல்றது எல்லாமே பொய்யு. அ சார் டேரன் டார்கேரியன் வந்து ஃபுல்லா குடிச்சுட்டு பார்ல படுத்து கிடந்தாரு. அப்ப அவரு சொன்னாரு என்கிட்ட, "எக்க வந்து நீ எடுத்துட்டு போ. அ அவன் வந்து இந்த மாரி நல்ல ஒரு ஸ்கொயரு. பட் ஆனா என்கிட்ட அத முழுசா சொல்ல கிடையாது. அவராவே தான் கூட்டிட்டு போன்னாங்க. அப்புறம் எஃகு அவனாவே ஓடி வந்துட்டான். நான் அப்பயும் சொன்னேன் எக்கு கிட்ட. இந்த மாரிலாம் கிடையாது. நீ இங்கேயே தான் இருக்கணும். நீ அவங்களயே பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்ப, எக்கு யாருக்கும் தெரியாம அவனாவே தான் ஓடி வந்தான். அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்தே 4 நாளுக்கு மேல ஆகுது. இப்ப ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படின்றப்ப பேசிட்டு இருந்தப்ப, அப்ப பேலர் சொல்றாரு. "அ இல்ல, இல்ல. நீ என்னதான் இருந்தாலும் ஒரு பிரின்ஸ வந்து அடிச்சது தப்பு. அவன் தான் இந்த நாட்டோட ஒரு ஃபியூச்சர் கிங்கா கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, அது எப்படிங்க முடியும்? அவர் வந்து இந்த மாரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு பப்பட் ஷோ நடத்துற கேர்ளு டான்சிலி அந்த கேர்ள வந்து இந்த மாரி விரலையே உடைச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் இது பண்றப்ப, எப்படி ஒரு இன்னசென்ட்ட அடிக்கிறப்ப நம்ம வந்து சும்மா இருக்க முடியும்? நான் சோல்ஜரா இருக்கிறேன். ஐ மீன் நான் ஒரு நைட்டா இருக்கேன். ஒரு இன்னசென்ட்ட ஒருத்தவங்க துன்புறுத்துறப்ப அத எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கறதுக்கு சார் பேலா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து டிராகன வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அது வந்து டார்கெட்னோட ப்ரைடு அது வந்து போயிடுச்சு அப்டின்னதுக்கு, நாங்க அப்படிதான் பண்ணுவோன்ற மாரி சொன்னப்ப, இவர் வந்துட்டு கோவம் வந்துருச்சு. இவரு வந்து என்ன சொல்றாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அ நீங்க வந்து ராஜாவா இருக்கிறது வந்து இன்னசென்ட்ட காப்பாத்துறதுக்கு தானே அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதோட இந்த அ ஷார்ட் கட் ஆகும்னு நெனச்சோம். பட் ஆனா ஷார்ட் கட் ஆவல. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, டைட்டில் ரிவீல் வைக்கணும் இல்லையா? இது வந்து நமக்கு முன்னர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். முன்ன இருந்த அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த வைப்ல இல்லாம, அந்த பாய்ஸ் டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறப்ப, "உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது டங்கன்" அப்படின்னு சொல்லி பேலர் சொல்றாரு. "ஒண்ணு நீ வந்து உன் குற்றத்தெல்லாம் ஒப்புக்கொண்டு, நீ வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை அனுபவிக்கணும். அப்படி இல்லன்னா, நீ எப்படியாப்பட்ட நைட் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதோட கட் பண்ணி, நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த டைட்டில் கார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நடந்த அந்த குற்றத்த விசாரிக்கிறதுக்கோசரம் அந்த கிங்ஸ் கவுன்சில், அந்த கிங்ஸ் கார்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா உட்கார்ந்திருக்காங்க. ஒரு 5 பேரு. அ அப்ப வந்து சார் டங்கன் கிட்ட நீ எப்படியாப்பட்ட நைட் அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப, நான் வந்து சார் ஏர்லைன் கிட்ட வந்து மொறப்படியா நான் வந்து சில பல விஷயத்தலாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நீங்க வந்து சண்டைக்கு விடுங்க அப்படின்ற மாரி பேசுறப்ப, சார் ஏரியன் ஐ மீன் ஏரியன் டார்கெரியன் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "நீ வந்து 7ஓட சண்டை போடு அப்படின்னா நீ கில்ட்டின்னு ஒத்துக்க" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து ட்ர ஐ மீன் மேக்கர் வந்து கேட்கிறாரு. மேக்கர் யாருன்னா ஏரியன், அந்த எக்கு, அப்புறம் டீமன் டார்கெரியன் அவங்களோட அப்பா. அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, அம் லைக் ட்ரையல் 7 அப்புட்ன்னா என்ன? அப்படின்னு கேட்டப்ப, பேரர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. ட்ரையல் 7ன்றது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வந்து ஆண்டல்ஸ்ல அந்த நார்வேசி அதெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஃபாலோ பண்ணி வந்த ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஏரியன் கிட்ட வந்து அவங்க அப்பா மேக்கர் கேட்கிறாரு. "இவன் ஒருத்தன வந்து உன்னால அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ 7 பேத்த மீதி 6 பேத்த உனக்கு துணைக்கு கூப்பிட்டுக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்கிறப்ப, "அப்படி கிடையாது. இது நம்மளோட பிரைடு, நம்மளோட கௌரவத்த ஃபாலோ பண்றதுன்னு" பேசிட்டு இருக்கிறப்ப, மேக்கர் இருந்துட்டு நம்ம குடும்ப கௌரவத்த பத்தி நீ என்கிட்ட பேசி ஒண்ணும் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கிறப்ப, சார் டங்கனுக்கும் இத பத்தி பெருசா தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, என்னோட டீச்சர் அதாவது சார் ஏர்லன் அவர் வந்து எனக்கு வந்து சொல்லிக் குடுக்க கிடையாது. எனக்கு வந்து இந்த மாரி அவர் வந்து பெருசா இந்த மாரி இந்த கடவுள் நம்பிக்கைலாம் அவருக்கு கிடையாது. பிரேயர்ஸும் பண்ணது கிடையாது அப்படின்ற மாரி அவரு சொல்றப்ப, நீங்க அத கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப, 7 அதாவது வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாரி ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து 7 மாவீரர்களோட போட்டி போடணும் அப்படின்னப்ப, சார் டங்கன் இருந்துட்டு 7 பேர் கூட நான் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, கிடையாது. இவங்க சைடு 7 பேர் இருப்பாங்க. உன் சைடு ஒரு 7 பேத்த நீயும் உன் சைடுல ஒரு 6 பேத்த ரெடி பண்ணிக்க. நீங்க ஒரு 7 பேர் சண்டை போடுவீங்கன்னு கேட்கறப்ப, சார் டங்கன் சொல்றாரு, "எனக்கு வந்து அப்படி யாருமே கிடையாதுங்க. நான் வந்து தனியா தாங்க சண்டை போட்டாகணும்." அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. ஸோ இதுக்கு வந்து
என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் இல்லங்க. நீங்க வந்து அப்படி சண்டை போட்டு தான் ஆவணும். அப்படின்னா நீங்க கில்ட்டின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபை கலையுது. ஸோ, சார் டங்கன் நான் என்ன பண்றேன்னு தெரியாம வெளிய போய் ஒரு குதிரை கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப, நம்ப ஆளு ரேமன் ஃபோஸ்வே வரான். அவன் வந்து ஏன்னா அவன் தான் அவன்கிட்ட தான் அந்த குதிரைய பாத்துக்க சொல்லிட்டு, நம்ப ஆளு போயிருக்காரு. அவரு வந்துட்டு ரேமன் வந்து, "டங்கன் நீயா? உயிரோட தான் இருக்கியா? என்னப்பா வா சாப்பிட போலாம். ஏன் குதிரை கிட்ட பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்றப்ப, அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டென்ட்டுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு. யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா, ரேமன் ஃபூஸ்வே, ரேமன் ஃபூஸ்வேவோட கசின் சர் ஸ்டீஃபன் ஃபூஸ்வே, அப்புறம் சர் டங்கன் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப, இந்த மாரி சண்ட போட கூப்பிட்டாங்கப்பா. இந்த மாரி 7, 7 பேரு 7 ட்ரையல் ஆஃப் 7ன்னு சொல்லிட்டு. நான் இப்ப எப்படி என் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவேன்? எனக்கு நைட்ஸ் எல்லாம் எப்படி நான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அ சார் ஸ்டெஃபான் ஃபோர்ஸ்வே சொல்றாரு, "கவலைப்படாத டங்கன் உனக்கு நான் இருக்கிறேன். நான் உனக்கோசரம் சண்ட போடுறேன். எனக்கு சில பல ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்களையும் கூட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ட்ட விட்டு வெளிய போறான். வெளிய போனதுக்கு அப்புறமேட்டு சார் டங்கன் வந்து நம்ம ஆளு ரேமன் ஃபோர்ஸ்வே கிட்ட கேட்கிறாரு. "உன் கசின நம்பலாமா? முதுகுல குத்திட்டா என்னடா பண்றது?" அப்படின்ற மாரி பேசுறப்ப, இல்லங்க எனக்கே வந்து சந்தேகமா தான் இருக்குது. நீங்க எதுக்கோ பேக்கப்க்கு யாராச்சும் ரெடி பண்ணி வச்சுக்கங்க." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, நம்ப ஆளு எக்கு உள்ளார வரான். உடனே டங்கனுக்கு, "எக் நீ எதுக்கு இங்க வந்த? உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப, டேரியன் டார்கென் "அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரான். அவன பார்த்தோட்டியே டங்கனுக்கு கோவம் வந்துருச்சு. "நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லி நீ இது பண்ணியிருக்கிற, உங்க அப்பாகிட்ட." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் சொல்லியிருக்கிறான். சொன்னதுக்கு "நீங்க சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ்." அப்படின்னு எக்கு கேட்டதுக்கு அப்புறமேட்டு அ எக் இருந்துட்டு ஐ மீன் கேட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க எல்லாம் சண்டைய ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப எக் இருந்துட்டு, "உங்களுக்கோசரம் நான் வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் சார் டங்கன். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னதுக்கு, டங்கன் சொல்றாரு எக்கு கிட்ட, "நான் உன் குடும்பத்தையே எதிர்த்து சண்ட போட போறேன். நீ எதுக்கு எனக்கோசரம் ஹெல்ப் பண்ணணும்? கம்முனு இரு. அப்புறம் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும்." அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, டேரன் சொல்றாரு, "இல்ல, இல்ல. எக்கு சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் சரி, இவனுக்கும் சரி யாருக்குமே ஏரியன் டார்கெரியன புடிக்காது. அவன் வந்து அவனே ஒரு டிராகனா இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்து கடவுளால் இந்த உலகத்துக்குள்ளார வரப்பட்ட ஒரு குழந்தைன்ற மாரி இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஆளு. அவன்லாம் வந்து த்ரோன்ல உட்கார்ந்து அயர்ன் த்ரோன்ல உட்கார்ந்தானா, அந்த அ லைக் எப்படி சொல்றது? நாடு நாசமா போயிடும்ன்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து எக் வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்ப, ஏரியன் டார்கெரியன் அவனுக்கு பண்ண கொடுமையெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம ஆளு ரேமனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் டேரன் சொல்றான், "சி சி சி கேட்கறதுக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஆனா, அவன் அந்த அளவுக்கு மோசமானவன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறப்ப, டேரன் டார்கெரியன் வந்து சார் டங்கன் கிட்ட, "சார் டங்கன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வெளிய வாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ வெளிய போனதுக்கு முன்னாடி சொல்றாரு, "எனக்கு என் கனவுல நீங்க தான் வந்தீங்க." அப்படின்னதுக்கு, "கனவு எல்லாம் காண்றது தானே சகஜமா இருக்கிறது தானே." அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, கிடையாது. என் கனவு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. எனக்கு வந்து ஐ மீன் என் கனவுல அதெல்லாம் நேர்ல நடக்கும். அதுல வந்து நீங்க வந்து டிராகன கொன்னுட்டீங்க. ஆனா ஐ மீன் அந்த நெருப்புக்கு நடுவுல நீங்க டிராகன கொன்னுட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணாலும் நீங்க உயிரோட தான் இருக்கீங்க." அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப மழை பெய்யுது. அப்ப எதுக்கோ அப்படி லெஃப்ட்ல திரும்பி பார்க்குறப்ப, அந்த பப்பட் ஷோஸ்லாம் நடத்துன அந்த இடம் வந்து அவரு அத பார்க்குறாரு. பார்த்துட்டு டென்சில் ஞாபகம் வந்துச்சு. அந்த டென்சிலோட வாய்ஸ் எல்லாம் அவருக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அவரு அப்படியே கரெக்ட்டா அங்க உள்ள போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, ஸ்டீல்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். அந்த கேரக்டர் யாருன்னா, நம்ப சார் டங்கன் வந்து ஒரு ஐ மீன் எபிசோட் 3ல வந்து எனக்கு இந்த மாரி கவசம் செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அவரு சொல்றாரு, "டென்சில் வந்து உங்களோட அந்த ஷீல்ட வந்து என்கிட்ட தான் குடுத்துட்டு போயிருக்கிறா. நான் அத குடுங்க நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப, சார் டங்கன் கேட்கிறாரு, "டென்சில் எங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னதுக்கு, ட்ரோனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க அவள மறந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த கவசத்த ஐ மீன் அந்த ஷீல்ட் எடுத்து குடுக்குறான். அ எடுத்து குடுக்குறப்ப ரொம்ப அழகாவே வரைஞ்சிருக்கிறா. பட் ஆனா இது என்னோடது இல்லையேன்னதுக்கு, "இல்ல, இல்ல. அது ரொம்ப பழசாயிடுச்சு. துரு புடிச்சு போச்சு. இது நான் உங்களுக்கோசரம் புதுசா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கிறேன். ஆனா அவ தான் பெயிண்ட் பண்ணா. அந்த ஒற்றை பனைமரம், அந்த ஃபாலிங் ஸ்டாரு." அப்புறம் அத பத்தின டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறப்ப, "நீங்க அந்த ஃபாலிங் ஸ்டார், அந்த சூரியன் மறையறத பத்தி நெகட்டிவா பார்க்காதீங்க. அந்த சம்மர் டைம்லயுமே ஒரே ஒரு பச்சை இலை உங்களுக்கோசரம் அங்க இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாசிட்டிவ் ஹோப்போட போங்க. உங்களுடைய அந்த போராட்டம் இன்னும் சாவல. ஸோ உங்களால முடியும் கண்டிப்பா." அப்படின்ற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, சார் டங்கன் கேட்கறாரு அழுதுகிட்டே, "உங்களுக்கு நான் இதுக்காகசரம் எவ்வளோ காசு தரணும்? இதெல்லாம் செஞ்சதுக்குன்னதுக்கு, நீங்க எனக்கு காசுலாம் தர வேணாம். ஒரே ஒரு காப்பர் பிளேட் மட்டும் குட்டியா குடுங்க போதும்." அப்படின்றாங்க. ஸோ இவரு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த நைட் ஷிஃப்ட் ஆகி இப்படி வெளிய வந்து அப்படியே ஷாட் சேஞ்ச் ஆகுது. அந்த கிரவுண்டுக்குள்ளார அந்த போர் நடத்துற அந்த கிரவுண்டுக்குள்ளார வந்து உள்ள வரப்ப பார்த்தா, ஒரு
4, 5 வீரர்கள் ஐ மீன் சார் நைட்ஸ்லாம் நின்னுட்டு இருக்கிறாங்க. சார் ராபின் ஆகட்டும், அப்புறம் போன எபிசோட்ல அ ஏரியன் டார்கன் கூட சண்ட போட்டு தன் காலை உடைத்துக் கொண்ட அ அ சார் ஏரன் ஆகட்டும், இது வந்து இன்னொரு இன்னொரு ஏரன். நான் அப்புறம் சொல்றேன் அது யாருன்ட்டு. அ அதுக்கப்புறமேட்டு நம்ப ஆளு சார் லயனல் பராத்தியன் அவராகட்டும், அவங்க எல்லாம் வந்து உள்ளார நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்ப போயி சார் ஸ்டெஃபர்ட் வந்து உங்கள கூட்டிட்டு வந்துட்டாரா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, லயனல் பரத்தியன் சொல்றான், "ஸ்டெஃபோர்டா? அவன் யாரு? அவன்லாம் எங்கள யாரும் கூப்பிடல. எக்கு தான் கூப்பிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப, சார் ஸ்டெஃபான் உள்ள ஐ மீன் அப்ப கதவு தொறக்குறாங்க. பார்த்தா, டார்கெரியன் அந்த சண்டைக்கு இருக்கிற அந்த 7 பேத்தையும் கூட்டு வந்துட்டானுங்க. அந்த டார்கெரியன்ல முக்கியமா 2 பேர் யார் பிரசென்ட் ஆயிருக்காங்கன்னா, அப்பா பசங்க. மேக்கரும், ஏரியன் டார்கெரியனும் அங்க பிரசென்ட் ஆயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப, நமக்கு இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, ஸ்டீஃபன் ஃபூஸ்வே உள்ளார வராப்ல. வந்து உங்களுக்கு ஒரு ஆளு தேவைப்படாது டங்கன். இன்னும் 2 பேர் வேணும். நான் வந்து ஏரியன் டார்கெரியனோட சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ரேமன் ஃபூசேக்கு கோவம் வந்துச்சு. அவன் வந்துட்டு என் கசின் போனா போட்டும். நீங்க என்னைய வந்து நைட்டா புரமோட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசரம் சண்டை செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளார வரான். அவன் வந்துட்டு இல்ல, இல்ல அதெல்லாம் தப்பு. என்னால முடியாது அப்படின்னு சொல்றப்ப, இல்ல, இல்ல நீங்க பண்ணுங்க. உங்களால முடியும்னப்ப லயனல் பரேத்தனும் நீ பண்ணு டங்கன் உன்னால முடியும். ஒரு நைட் நெனச்சா இன்னொரு நைட்ட வந்து நைட்டா புரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப, ஹாரன் அடிக்கிறாங்க. அப்ப லார்ட் ஆஷ்வார்ட் உள்ள வராரு. அவரு தான் நடுவர் இந்த சண்டைக்கு. ஸோ, அவரு வந்துட்டு 2 பேத்தையும் கூப்ட்டு, நீங்க அப்ப வந்து ஐ மீன் 2 பேத்தையும் கூப்பட்றாங்க. லயனல் பரத் வந்துட்டு டங்கன் கிட்ட, "நீ போ நான் அவன வந்து நைட்டா கன்சல்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு, அவரு குதிரை ஏறி சர் டங்கன் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப, பேக்கிரவுண்ட்ல வந்து லயனல் பரத் வந்து அவருக்கு நைட்டா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. "நீ வந்து ஒரு வாரியரா இருக்கணும். அ உங்க அப்பாவோட பேர்னால நீ எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ வந்து உங்க அம்மாவின் பெயரால நீ வந்து இந்த இருக்கிற எல்லா இன்னசென்ட்டையும் நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறப்ப, இவரு கடவுளே அப்படின்ற மாரி டங்கன் குதிரையில போயிட்டு இருக்கிறப்ப மேல பார்க்குறாரு. மேல பார்த்தா சர் எர்லின் இருக்காரு. அவரு அப்படின்ற மாரி ஒண்ணு பண்றாரு. அப்புறம் அங்க போய் பேசிட்டு இருக்கிறப்ப, இந்த மாரி எங்க இதுல வந்து 5 ஐ மீன் 6 பேர் இருக்கிறோம். அ இவனையும் சேர்த்தி இப்ப அவனுக்கு அங்க ரேமன் ஃபுசையும் சேர்த்தி அவனுக்கு வந்து இப்ப லயனல் வந்து நைட்டா புரமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நான் வந்து 6 வெர்சஸ் 7 அப்படி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஏறினா இல்ல, இல்ல ஒத்துக்க முடியாது. 7னா 7னா தான் ரூல்ஸ். அதுக்கு கீழ போனா நீ வந்து கில்ட் தான் அப்படின்னப்ப, ஆஷ்வோட அதே தான் சொல்றாரு. இல்லப்பா ரூல்ஸ்னா ரூல்ஸு. நீ அத மாத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு, அ டங்கன் கேட்கறாரு. லைக் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் இங்க இருக்கிற எல்லாத்துட்டயுமே கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே நைட்ஸ் தான். அங்க உட்காந்து பார்க்குற எல்லாருமே. அவங்க கிட்ட பெக் பண்றதுக்கோசரம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஓகேப்பா நீ உன் டைம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ்வர்ட் சொல்றாரு. அப்புறம் அங்க போயி அங்க இருக்கிற எல்லா லார்ட்ஸ் கிட்டயும் சர் டங்கன் பேசுறாரு. நல்லா வந்து வீரமா பேசுறாரு. "இங்க பாருங்க உங்களுக்கோசரம் நான் இருக்கிறேன். எனக்காக நீங்க யாராச்சும் வாங்க. அ அது யாரு? எங்க சார் ஏர்லன் அவர் வந்து உங்க எல்லாத்துக்கோசரமும் ஒரு காலத்துல சண்டை போட்டவரு. நான் அவரோட ஸ்கொயரு. நான் வந்து அவரோட ரத்தம் அப்டின்லாம் நான் சொல்ல கிடையாது. நான் அவரோட ரத்தம் கிடையாது. ஆனா அவர்ட்ட நான் மொறப்படி எல்லாம் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கோசரம் யாராச்சும் ஒருத்தங்க சண்டை போட வாங்க. ஐ மீன் என் கூட நின்னு சண்டை போட வாங்க. லைக் வந்து உங்களுக்கோசரம் இத்தன வருஷம் நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம். இப்ப எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுது நீங்க வாங்கன்றப்ப ஒருத்தன் ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சு இவர வந்து கலாய்ச்சு விட்டு உக்காந்துக்கிறான். எல்லாம் சிரிக்குது. உடனே டங்கனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த வெஸ்டாரஸ்ல உண்மையான நைட் யாருமே இல்லையா? அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கிறப்ப, கதவு தொறக்குறாங்க. டார்கெரியன் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வரான். நான் என்ன நெனச்சுட்டேன், டேரன் டார்கெரியன் தான் வரானாட்டுருக்குது சண்டைக்கு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். பார்த்தா சர்ப்ரைஸு. வேளார் டார்கெரியனு. மேக்கர் அங்கருந்து குதிரைய ஓட்டு வந்து, அவன் வந்து என் பையன அடிச்சிருக்கிறான். நீ என்ன அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றதுக்கு நிக்கிற? சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற. அப்படின்ற மாரி சொல்லவும், பேலர் சொல்றாரு, "இங்க பாருப்பா, அவன் வந்து இன்னசென்ட்டுக்கோசரம் போராடி இருக்கிறான். அதுதான் உண்மையாலுமே ஒரு நைட்டுக்கோசரம் குணம். நான் பண்றது தப்பா, சரியான்னு கடவுள் தீர்மானிக்கட்டும். நான் டங்கனுக்கு தான் சண்டை போட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு குதிரைய கழப்பிட்டு போறாரு. ஏரியன் மொறைக்கிறான் அவர பாத்துட்டு. உடனே சுத்தி இருக்கிற எல்லாரும் சியர் பண்றாங்க. ஆ போனதுக்கு அப்புறமேட்டு தான் எபிசோட் 1ல கேட்டது. டன் டன் டரடன் டன் அந்த எப்பிக் தீம் அப்படியே ப்ளே ஆக ஆரம்பிச்சுருச்சு. சார் டங்கனும் அப்படியே போறாப்ல அவரு பின்னாடியே. ஸோ அடுத்த எபிசோட்ல தான் சண்டை நடக்க போகுது. என்ன மாரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்ப இதுல 2 சைடு. டார்கெரியன் எனக்கும் தான் புடிக்கும். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்லயே டார்கெரியன்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிஞ்சானுங்க. ஒண்ணு கிரீனு, ஒண்ணு பிளாக் ஹவுஸ்ன்ட்டு. நான் அதுக்கே வந்து பிளாக் ஹவுஸ் தான். ரெட் ஃபிளாக் அந்த டார்கெரியன் தான் சப்போர்ட் பண்ணேன். இதுல என் சப்போர்ட் சார் டங்கனுக்கு தான். ஏன்னா அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குது இல்லையா? நியாயம் இருக்கிற பக்கம் தான் நம்ம நிக்க முடியும் இல்லையா? ஸோ
எல்லாரும் ஈகரா எபிசோட் 5க்கு வந்து வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஐ மீன் கம்மிங் சண்டே வந்துரும். ஆக்சுவலா லைக் இதுவே வந்து இன்னைக்கு வர வேண்டியது தான். எபிசோட் 4 எபிசோட் 3ல வந்து அவங்க குடுத்த ஹைப்‌க்கு IMDbல எங்கேயோ போயி இன்னைக்கு வர வேண்டிய எபிசோட் 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ இதுக்கும் IMDb ரேட்லாம் எங்கேயோ போய் ஓவரால் ஒரு மாரி பேசும் பொருளாக ஆரம்பிச்சுருச்சுன்னா, அதுவும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துரும். நமக்கு இந்தியாலனா சாட்டர்டே அந்த மாரி வரும். சாட்டர்டே, சண்டே. ஸோ வந்து நானும் எபிசோட் 5க்கு பயங்கரமா வெயிட் பண்றேன். என்ன மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாரியே நீங்களும் வெயிட் பண்றீங்க. பார்த்தவங்க எல்லாரும் வெயிட் பண்றீங்கன்னா, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருங்க. எபிசோட் 5 தரமா இருக்கும்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சண்டை கிண்டை, ரத்தம் கித்தம் எல்லாம் கிழியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். ஸோ இதே மாரி நெறைய ரிவ்யூஸ் வீடியோஸ், அப்டேட் வீடியோஸ் வேணும்னா நம்ம வீடியோவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் இதோட கடைய சாத்துறேன். ஸோ எபிசோட் 5ல சந்திக்கலாம் அடுத்த வாரம். பாய்.